ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி எல்லோருக்கும் பிடித்த பன்னீர் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னீரை ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீருக்கு தேவையான வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, 3 பல் பூண்டு, ஒரு 5-6 முந்திரி, ஏலக்காய் 1, பட்டை கிராம்பு 2 எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. முந்திரி சேர்த்து வறுத்து கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வதக்குன எல்லாத்தையும் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப பேனை ஹீட் பண்ணி 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து வெட்டி வச்ச பன்னீரை ஆட் பண்ணி லைட்டா வதக்கி எடுத்துருங்க. திரும்ப பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்து வைத்த பேஸ்ட்டை ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி கொதிக்கும் போது கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும். கூடவே பன்னீரையும் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. பன்னீர் கொதிக்கும் போது கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்க்கறதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும். கடைசியாக கிரேவி வத்தி வரும்போது 1/2 கப் பால் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கார்னிஷ்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரொம்பவே சுவையான பன்னீர் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹோம் மேக்கர் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.